கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகள் கஷ்டங்கள் என்ன வந்தாலும் ஆண்டவர் நேசராக இருக்க வேண்டும். நாம் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாடல். இன்றைக்கு நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். This morning, in the month of July, God is giving us a promised word, which is found in 1 Kings chapter 17, verse 14. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான்
வாசிக்கிறேன். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு மட்டுமல்ல, அது இந்த மாதத்துக்குரியதல்ல, இது நம்முடைய வாழ்நாள் முழுவதும் உரியதாகும். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானை மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இது தேவன் சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனம். இதை தேவன் சொன்னதை எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இங்கே எலியா தேவனுடைய மனிதன், தேவனுடைய தீர்க்கதரிசி. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்காக அவ்வப்போது தேவன் தமது தீர்க்கதரிசிகளை எழுப்பி தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி வழிநடத்தி கொண்டு வந்தார். இங்கே தேசம் முழுவதற்கும் சொல்கிற வார்த்தை மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட ஒரு ஏழை விதவை, தனிப்பட்ட ஒரு ஏழை விதவையின் மேல் கூட கர்த்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அந்த விதவைக்கு ஒரு மகன், பஞ்சகாலம் என்றால் எலியா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் சொல்லிவிட்டார். அங்கே ஆண்டவர் மழை பெய்யாதிருக்கும், இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். 17ஆம் அதிகாரம் 1 வசனம். அதனாலே தேவனுடைய மனுஷன் வாய்க்கிற வந்த வார்த்தையை தேவன் கனம் பண்ணி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அதை நிறைவேற்றினார். எலியா தீர்க்கதரிசி சொன்னபடியாக கொண்டாடியே மழையும் பெய்யவில்லை, பனி கூட பெய்யவில்லை என்றால் எப்படி இருக்கும்? ஆகவே தேசத்திலே ஒரே பஞ்சம், மக்களுக்கு வசதி இல்லை, சாப்பிட வழி இல்லை, அங்கே பஞ்சம், இங்க பாரு பஞ்சம். ஆனாலும் கூட தேவன் எலியாவை போஷித்தார். தேவனுடைய மனிதன், தேவனுடைய ஊழியக்காரனை போஷித்தது மட்டுமல்ல, அங்கே ஏழை விதவை கூட ஆண்டவர் போஷித்தார். அங்கே எலியா 10வது வசனத்தை வாசிக்கள். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றார். 11ஆம் வசனத்தை வாசிங்கள். கொண்டு வர
அவன் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையிலே கொண்டு வா என்றான். எங்க பாரு பஞ்சம், சாப்பிட வழி இல்லை. ஆனால் இங்கே ஏழை விதவையான என்ன இருக்கும்? ஆனாலும் கூட அவளை பார்த்து தண்ணி கேட்டான். முதல்ல தண்ணி கேட்டான். என் மனுஷன் ஊழியக்கார ஒரு உஷாரா தான் இருக்கிற, முதல்ல எடுக்கும் போதே அப்பம் கொடுன்னு கேட்கல. அவன் முதல்ல தண்ணியை கழித்து தண்ணி கொண்டாட போகும்போது அது கூட அப்பம் கூட கொண்டா சாப்பிடுறதுக்கு என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அவள் சொன்னால், இல்லை இங்கே எங்களுக்கே பத்தாது, இந்த நாளிலே எனக்கும் என் மகனுக்கும் சாப்பிட்டு உயிர் வாழ சாப்பிடுவது அல்ல, சாப்பிட்டாலும் அது பத்தாது, செத்து விடுவோம். அந்த அளவுக்கு கொஞ்சம்தான் இருக்கிறது உணவு. அந்த அளவுக்கு தான் அப்பம் சுட முடியும். நான் திருப்தியாக நிறைய சாப்பிட முடியாது, ஏன்னா கொஞ்சம் தான் மாவு, கொஞ்சம் தான் எண்ணெய். அதனால அதை அப்பம் சுட்டு சாப்பிடும்படியாக கொஞ்சம் விரைவு பொறுக்குகிறேன் என்று அவள் சொன்னார். அப்பொழுது தேவனுடைய மனிதன் எலியா சொன்னார், நீ அதை செய்து முதலாவது எனக்கு கொண்டார், எனக்கு கொண்டு வந்தால் உன் வாழ்க்கையிலே வாழ்நாளெல்லாம் அப்பம் இருக்கும், எண்ணெய் குறையாது எப்போதும் இருக்கும். இது கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவன் சொன்னான். அதுதான் இங்கே வாக்கு வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மற்றும் பானையில் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எளிய சொற்படியே அவள் செய்தார். இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இவங்க ஒண்டி மட்டும் சாப்பிட்டாலும் போய் வாழ முடியாத அளவுக்கு செத்து விடுவார்கள். அதைத்தான் செய்ய போகிறேன் என்று சொன்னவள் இப்பொழுது அவரும் சாப்பிட்டாள், எலியா தீர்க்கதரிசியும் சாப்பிட்டார், அந்த வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டார்கள். அவள் வாழ்நாள் முழுவதும் மா குறைந்து போகவில்லை, எண்ணெயும் குறைந்து போகவில்லை. பஞ்சம் தீர்மானிக்கும் அங்கே அவர்கள் ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். ஆகையினாலே கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் நம்பும் போது, விசுவாசிக்கும் போது, அதற்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். ஐயோ, இந்த மனுஷன் நாங்களே இப்பதான் சாப்பிட்டு சாக போகிறோம், அந்த அளவுக்கு தான் கொஞ்சமா இருக்குது, அதையும் கூட இந்த மனுஷன் அதை செய்து முதல்ல எனக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறானே என்று அவள் நினைக்கவில்லை. அப்படி நினைத்திருந்தால் அங்கு எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பம் செய்து கொடுக்காதிருந்தால் அவங்க விறகு பொறுக்கி அப்பம் சுட்டு இருப்பார்கள், சாப்பிட்டு இருப்பார்கள், செத்திருப்பார்கள். ஆனால் தேவனுடைய மனிதனுக்கு போஷித்தபடினாலே அவர்களுக்கு மாவும் குறைந்து போகவில்லை, எண்ணெயும் குறைந்து போவதில்லை. அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டார்கள். இதிலிருந்து நாம் கர்த்தர் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்னவென்றால், முதலாவது கர்த்தருக்கு. ஐயோ, கர்த்தருக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் என்று யோசிக்க கூடாது. முதலாவது கர்த்தருக்கு தான்.
அதில் கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் போது, கர்த்தருக்கு கொடுத்து கெட்டு போனவர்கள் யாரும் கிடையாது. கர்த்தருக்கு கொடுத்து நஷ்டப்பட்டவர்கள் ஒருவரும் கிடையாது. அதனால நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பது மட்டுமல்ல, எல்லாருக்கும் கொடுத்து உன் செலவெல்லாம் பார்த்துட்டு மீதி இருக்கிறத கொடுக்க கூடாது. கர்த்தருக்கு எப்போ கொடுக்க வேண்டும்? எப்போ கொடுக்கணும்? முதல்ல கர்த்தருக்கு தான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்க சொல்லியிருக்கிறார். எப்பொழுது கொடுக்க சொன்னார்? முதல்ல கொடுக்க வேண்டும். நம்ம வருமானத்தில், நாம் சம்பாதிக்கிற வருமானத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்லி தசமபாகம் கொடுக்க வேண்டும். வெறும் தசமபாகம் மட்டுமல்ல, தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டின் அளவு. ஆனால் தசமபாகத்தையும் கொடுக்கணும், அதுக்கு மேலதான் கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டின் படி தசமபாகத்தை விட அதிகமாக கொடுக்க வேண்டுமே தவிர தசமபாகம் குறைவாக கொடுக்கக்கூடாது. இன்னைக்கு பிசாசு தந்திரமாக அநேக ஊழியக்காரர் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் வாயில இப்படி சொல்லி விடுகிறார்கள், தசமபாகம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொடுக்க தேவை. அப்படி கொடுக்க தேவையில்லை என்று வேதம் எங்கேயுமே சொல்லவில்லை. ஆக பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அதிகமாக தான் கொடுக்க வேண்டும். அதனால ஆண்டவர்கள் சொன்னார், பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ பரிசேயர் சதுசேயர் என்பவருடைய நீதி என்ன? பழைய ஏற்பாட்டில் 10 ஒரு பங்கு தசமபாகம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்ல, அதை விட அதிகமாக தான் நம்ம கொடுக்க வேண்டும். அதிகமாக இடாவிட்டால் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆகையினால நாம் அதிகமாக கொடுக்க வேண்டும். முதலாவது கொடுக்க வேண்டும். நமக்கென்று ஐயோ நமக்கு கொடுத்த கர்த்தருக்கு கொடுத்தா நமக்கு பத்தாது என்று யோசிக்கவே கூடாது. அப்படிதான் யோசித்தான் அனனியா சப்பிராய். அனனியா சப்பிராய் என்ன யோசித்தார்கள்? எல்லா ஜனங்களும் தங்கள் சொத்து ஆஸ்தி நிலங்கள் எல்லாத்தையும் வீடு வாசல் எல்லாத்தையும் வித்து 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 அப்படியே கர்த்தருடைய பார்த்து கொண்டு வந்து வைத்தார்கள். எல்லாரும் செய்யறாங்க, நம்ம செய்யறோம்னா ஜனங்க என்ன நினைப்பாங்க, மற்ற விசுவாசிகள் என்ன நினைப்பார்கள்? அதனால நம்மளும் செய்யலாம், விற்கலாம், நல்ல முடிவு தான். விற்ற பிறகு யோசித்தார், ஐயோ எல்லாத்தையும் கொடுத்துட்டா நம்ம நிலைமை என்ன என்று தங்களுக்கென்று முதலாவது எதை செய்தார்கள்? தங்களுக்கென்று வைத்துக் கொண்டார்கள். மீதியை கர்த்தருக்கு கொடுத்தார்கள். நடந்தது என்ன? விழுந்து செத்தார்கள். அதனால கர்த்தருக்கு கொடுப்பதிலே யோசிக்க கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதிலே தாமதிக்க கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதிலே நம்ம சம்பளம் வாங்கும் உடனே என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்முடைய தசமபாகத்தை 10 ஒரு பங்கை அது எடுத்து வச்சிடணும். தசமபாகம் கொடுத்துட்டு அவங்க இன்னும் கொடுக்க மாட்டேன்னு நினைக்க கூடாது. அதை விட அதிகமாக அடிக்கடி இன்னும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க 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 நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். ஏழை விதவை கொடுத்தார் கர்த்தர் அவர் வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். இதுதான் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கும் ஆசீர்வாதமான வாக்கு தத்தம். இந்த வசனத்தை நாம் பிடித்துக் கொள்வோம், இதை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம், நமக்கு இதை சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார், நம் கஷ்டப்பட விடவே மாட்டார், நம் வசதியாக வைப்பார். கர்த்தருக்கு கொடுத்தால் கொஞ்சம் இல்லை, கொஞ்சமா அல்ல, வானத்தை கிழித்துக் கொண்டு கூரை பிச்சு கொண்டு ஆண்டவர் கொடுப்பார். வானத்தின் பல கடைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேனோ மாட்டவே என்று அதனால் என்னை
சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாஸ்டர்கள்